அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அன்பு தோழி சுமதி. இன்றைக்கும் நான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையோடு வந்திருக்கேன். எங்கள் கதைகள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் என்கிற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய கதை, இன்று நாம் கேட்க இருப்பது எழுத்தாளர் அம்பை இயற்றிய காட்டில் ஒரு மான். பெண்கள் ஆதி காலத்திலிருந்தே அவர்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள் ஏராளம். நம்மை கடந்து செல்லும் ஒவ்வொரு பெண்ணின் முகத்திலும் அழகான ஒரு புன்னகையை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னும் ஒளிந்திருக்கக்கூடிய வழிகள் அவரவர் மட்டுமே அறிவர். அப்படி பெண்களில் வித்தியாசமான சில பெண்கள் இருக்கிறார்கள். உள்ளம் முழுக்க வழிகளை சுமந்து கொண்டு உதடுகளில் புன்னகையும் சிரிப்புமாக அடுத்தவர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுள் ஒருவரை பற்றிதான் நாம் இந்த கதையில் காண இருக்கிறோம். கதையின் நாயகன் நாயகி என்று பெரிதாக யாரும் சித்தரிக்கப்படவில்லை. கதை இப்படி தொடங்குகிறது. அந்த இரவுகளை மறப்பது கடினம். கதை கேட்ட இரவுகள். தங்கம் அத்தை தான் கதை சொல்வாள். காக்கா நரி முயல் ஆமை கதைகள் இல்லை, அவளே இட்டு கட்டியவை. கவிதை துண்டுகள் போல, சில முடிவில்லா பாட்டுகள் போல, சில ஆரம்பம் நடு முடிவு என்று இல்லாமல் பலவாறு விரியும் கதைகள். அந்த கதைகளில் சூர்பனகை தாடகை எல்லோரும் அரக்கிகளாக இல்லாமல் உணர்ச்சிகளும் உத்வேகங்களும் கொண்டவர்களாக உருமாறுவார்கள். காப்பியங்களின் பக்கங்களில் ஒட்டி கொண்டவர்களை வெளியே கொண்டு வருவாள் அத்தை. சிறகுடிந்த பறவைகளை வருடும் இதத்தோடு அவர்களை வரைவாள். வார்த்தைகளில் இரவு நேரமா, அந்த பழைய வீட்டு கூடமா, கூடப்படுத்த சித்தி மாமா குழந்தைகளின் நெருக்கமா, என்னவென்று தெரியவில்லை. அந்த கதைகள் வண்டின் ரீங்காரமாய் மனதின் ஒரு மூலையில் ஒளியுடன் சுழன்றவாறு இருக்கின்றன. இப்படி கதையை சொல்லும் போக்கில் கதை நமக்கு சொல்லப்படுகிறது. கதையின் நாயகியோ நாயகனோ யார் பார்வையில் கதை என்பது கூட நமக்கு விளக்கமாக தெரியவில்லை. ஆனால் கதையில் சொல்லப்பட்ட அந்த தங்கம் அத்தையின் கதாபாத்திரம் எத்தனை உன்னதமானது. தொடர்ந்து கேட்போமா? தங்கம் அத்தை அந்த பழைய தூண்களும் நடுக்கூடமும் உள்ள வீட்டின் பல பிம்பங்களில் தெரிகிறாள். பெரிய மரக்கதவின் மேல் சாய்ந்தவாறு, அகல் விளக்கை புடவை தலைப்பால் மறைத்தபடி ஏந்தி வந்து புறையில் வைத்தபடி, தன் கணவன் ஏகாம்பரத்திற்கு சோறிட்டவாறு, கிணற்று சுவற்றில் ஒரு காலை வைத்து கயிறை இழுத்து கொண்டு செடிகளுக்கு உரமிட்டவாறு, இப்படி தங்கம் அத்தையின் அழகு கருப்பு நீவி விட்டாற்போல் ஒரு சுருக்கமும் இல்லாத முகம், முடியில் நிறைய வெள்ளி, அத்தை வீட்டில் காலால் அழுத்தி இயக்கும் அந்த கால ஹார்மோனியத்தால் அவள் பாடும் அழகான பாடல் என தங்கம் அத்தை மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் கதையில். தங்கம் அத்தையை சுற்றி ஒரு மர்ம ஓடி இருப்பதாகவும், மற்றவர்கள் அவளை பார்க்கும்போது அவளை கனிவாகவும் கண்களில் அனுசரணையுடனும் அனுதாபம் கலந்தும் பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏகாம்பரம் மாமாவிற்கு இன்னொரு மனைவி இருந்தார்களாமாம். அத்தையை அவர் பூ மாதிரி அணுகுவார். அதாவது ஏகாம்பரத்திற்கு இன்னொரு திருமணம் இருப்பதனால் அவள் அத்தையை சரியாக நடத்தவில்லை என்று கதையில் குறிப்பிடப்படவில்லை. அவர் அத்தையை பூ மாதிரி அணுகுவார். அவர் அத்தையை டீ போட்டு வெளுத்து யாருமே கேட்டதில்லை. தங்கம்மா என்று அவர் கூப்பிடும் போதே அவ்வளவு இன்பமாக இருக்குமாம். இப்படித்தான் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாக அப்படி அத்தைக்கு என்னதான் சிக்கல்? நம் கதையை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பார்வையில் வள்ளியின் அம்மாவின் கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லை என்பதை இவர் தெரிந்து கொள்கிறாராம். அப்படின்னா என்று எங்களில் பலர் கேட்டோம். வள்ளி தாவணி போட்டவள். அப்படின்னா அவங்க பெரியவங்களே ஆகலையாம். முடியெல்லாம் நிறைய வெளுத்து போயிருக்கே, அது வேற இது வேற, அது என்னது? அதன் பின் அத்தையின் உடம்பை உற்று கவனிக்கிறார்களாம் குழந்தைகள். அவர்களுக்கு தோற்றத்தில் எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. அத்தை எல்லோரும் போல்தானே இருக்கிறார், என்ன வித்தியாசமாக தெரிகிறது? என்ன அத்தையின் உடலில் பூக்கவே இல்லை என்று தங்களுக்குள் நிறைய விவாதங்களை அவர்கள் நடத்தி கொள்கிறார்கள். ஒரு வழியாக அத்தையின் உடல் எப்படித்தான் வித்தியாசப்பட்டது என்பதை தேடி தேடி அவர்கள் ஓய்ந்து போகிறார்கள். எந்த ரகசியத்தை தான் அந்த மேனி ஒளித்து வைத்திருக்கிறது? நமக்கு புரியவே இல்லையே.
அவள் மிக ராசியானவள் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்களாம். எண்ணெய் தேய்க்கும் போது கூட அவள் கைகள் அவ்வளவு மிருதுவாக இருக்கும் என்று கதையின் பார்வையில் சொல்லப்படுகிறது. அவள் உடம்பிலிருந்து கரை புரண்டு ஓரும் ஆற்றை போல உயிர் வேகம் தாக்குமாம். அவள் கைப்பட்டால்தான் மாட்டுக்கு பால் சுரந்தது. அவள் நட்ட விதைகள் முளைத்தன. அவளுடைய கை ராசியானது என்பாளாம் அம்மா. தங்கச்சி பிறந்த போது அத்தை வந்திருந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அம்மா வலியால் முனகி கொண்டிருந்தாள். அத்தை வருகிறாள். கதவருகே வந்து திரும்பி பார்த்தபோது தங்கம் அத்தை அம்மாவின் உப்பிய வயிற்றை மெல்ல வருடியபடி இருந்தாள். அக்கா இங்கே வாங்க, நீங்கள் என் மேலே கை வைங்க, அப்போதான் எனக்கு வலி தெரியாது என்று அம்மா முனகுகிறாள். அறையை விட்டு வெளியே வரும்போது கேட்கிறது, ஒன்றும் ஆகாதே, பயப்படாது என்று மெல்ல கூறினாள். அக்கா உனக்கு ஒரு குழந்தைய, எனக்கு என்னடி, நான் ராசாத்தியாட்டம் இருக்கேன், வீடெல்லாம் என் பிள்ளைங்க தான் என்று அத்தை ஏகாம்பரம் மாமாவின் இளைய மனைவிக்கு பிறந்த 7 குழந்தைகளை குறிப்பிடுகிறாளா அல்லது எங்களை குறிப்பிடுகிறாளா? இப்படி உன் உடம்பே திறக்கலையக்கா. ஏன் என் உடம்புக்கு என்ன? வேளா வேலைக்கு பசிக்கலையா, தூக்கம் இல்லையா? எல்லா உடம்புக்கும் உள்ளது இதுக்கும் இருக்கு. அடிப்பட்டா வலிக்குது, ரத்தம் கட்டுது, புண்ணு பழுத்தா சீவடியுது, சோறு துண்ணா செரிக்குது, வேற என்னடி வேணும் என்று அத்தை கூற அம்மா அவள் கையை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டாள். உன் உடம்பை போட்டு நாங்கள் என்னமா ரணமாக்கிட்டோம். இப்போ ஏண்டி அந்த பேச்செல்லாம்? ஆம், அத்தையின் உடம்பில் ஏறாத மருந்தில்லையாம். வள்ளியின் அம்மா வள்ளியிடம் சொன்னார்களாம், ஊரில் எந்த புது வைத்தியன் வந்தாலும் அவன் குழைத்த மருந்து அத்தைக்கு உண்டு. இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு செய்தார்களாம். சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டு விட்டு அத்தை அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாளாம். உடனே வேப்பிலையும் உடுக்குமாய் சில மாதங்கள் பூசைகள் செய்தார்களாம். திடீரென்று பயந்தால் ஏதாவது நேரலாம் என்று ஒரு முன்னிரவு நேரம் அத்தை பின்பக்கம் போன போது கரிய போர்வை போர்த்திய உருவம் ஒன்று அவள் மேல் பாய்ந்ததாம். வீறிட்ட அத்தை துணி துவைக்கும் கல்லில் தலையிடிக்க விழுந்து விட்டாளாம். அவள் நெற்றி முனையில் இன்னமும் அதன் வடு இருக்கிறது. அடுத்த வைத்தியன் வந்தபோது என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க என்று கதறினாளாம் அத்தை. ஏகாம்பர மாமாவிற்கு வேறு பெண் பார்த்தபோது அத்தை அரளி விதையை அரைத்து குடித்து விட்டாளாம். முறி மருந்து தந்து எப்படியோ பிழைக்க வைத்த பிறகு ஏகாம்பர மாமா உன் மனசு நோக எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கண் கலங்கினாராம். அதன் பின் அத்தையே அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தாளாம். அப்படித்தான் செங்கமலமும் அந்த வீட்டிற்கு வந்தாள். இதெல்லாம் வள்ளி சொன்ன தகவல்கள். அத்தை தன் கையை அம்மாவின் பிடியிலிருந்து விளக்காமல் இன்னொரு கையால் அம்மாவின் தலையை வருடினாள். விடு விடு, எல்லாத்தையும் விடு, புல்ல பறக்கிற நேரத்தில் ஏன் என் கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அன்றிரவுதான் தங்கை பிறந்தாள். அதன் பின் ஊருக்கு ஒரு முறை சென்றபோது அத்தை அந்த கதையை சொன்னாள். மழைக்காலம். இந்த கதைதான் அவளது கதையோ? இரவு நேரம். கூடத்தின் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து எண்ணெய் தலைப்பட்டு கரைபடிந்த தலையணை உரைகளோடு இருந்த சில தலையணைகளை போட்டாயிற்று. சில தலையணைகளுக்கு உரை இல்லை. அழுத்தமான வண்ணங்களும் கூடிய கெட்டி துணியில் பஞ்சு அடைத்திருந்தது. ஆங்காங்கே பஞ்சு முடிச்சிட்டு கொண்டிருந்தது. வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு படுத்தவுடன் தூங்கும் குழந்தைகளுக்கு முடிச்சுகளா உரைக்கப் போகிறது? சமையலறை சுத்தம் செய்து முடித்துவிட்டு அத்தை அருகில் வந்ததும் சோமுதான் ஆரம்பித்தான். அத்தை 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 கதை சொல்லத்த, அத்தை கதை சொல்லத்த. தூங்கலையா நீங்களாம் இன்னும்? நின்று பார்த்துவிட்டு அருகில் வந்து அமர்ந்தாள். காமாட்சியும் சோமுவும் அத்தையின் மடியில் படுத்தார்கள். அண்ணாந்து அவளை பார்த்தார்கள். மற்றவர்கள் தலையணைகளை கையை ஊன்றி கதை கேட்க தயாரானார்கள். அத்தை களைத்திருந்தாள். நெற்றியில் வியர்வை மின்னியது. கண்களை மூடிக்கொண்டு யோசித்தாள். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமா இருந்தது. காட்டில் பழமரம்லாம் நிறைய இருந்தது. ஒரு சின்ன ஆறு ஓடுச்சு. தாகம் எடுத்ததுன்னா அங்கே போய் எல்லாம் தண்ணி குடிக்கும். மிருகங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அந்த காட்டில் இருந்தது. அந்த காட்டில் வேடனோட பயமே இல்லை. திடான்னு அம்பு குத்துமோ, உயிர் போயிருமோ என்ற பயம் இல்லாமல் தெரிஞ்சுதுங்க மிருகங்கள்லாம். எல்லா காடு மாதிரியும் அங்கேயும் காட்டு தீ, வெளி மனுஷங்க வர்றது, மரம் வெட்டுறது, பழம் பறிக்கிறது, திடீர்னு ஒரு ஆள் வந்து பட்சிகளை சுடுறது, ஓடுற பண்ணி அடிக்கிறது எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த காட்டில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருந்தது. இந்த காட்டில் இருந்து ஒரு நாள் எல்லாரும் தண்ணி குடிக்க போகும்போது ஒரு மான் கூட்டமும் போச்சான். அதில் ஒரு மான் தண்ணி வழியாக போனப்போ விலகி போயிருச்சு. திடார்னு அது வேறு காட்டில் போயிடுச்சு. பாதையெல்லாம் இல்லாத காடு, மரங்கள்லாம் அம்பு பாய்ந்த குறிகள். அந்த காட்டில் ஒரு அருவி ஜோன்னு கொட்டுச்சு. யாருமே இல்லாத காடு.
விரிச்சோன்னு இருந்தது. மானுக்கு உடம்பு வெடுன்னு நடுங்குச்சு. அது அங்கேயும் இங்கேயும் ஓடுச்சு. பழகின காடு மாதிரி இது இல்லையேன்னு அலறி அலறி துள்ளி துள்ளி காடெல்லாம் தெரிஞ்சுது. ராத்திரி ஆச்சு. மானுக்கு பயம் தாங்கல. அருவி சத்தம் கூட பயமா இருந்தது. தூரத்துல ஒரு வேடன் நெருப்பை மூட்டி அவன் அடிச்ச மிருகத்தை சுட்டு தின்னுட்டு இருந்தான். அந்த நெருப்பு பொறி மான் கண்களுக்கு பட்டுது. அது ஒளிஞ்சுக்குச்சு. தனியா காட்டை சுத்தி 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 வந்து அது களைச்சு போய் உட்காந்துருச்சு. இப்படியே நிறைய நாள் அது தெரிஞ்சது. ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சம் காட்டுல அடிச்சுது. அந்த நிலா வெளிச்சத்துக்கு மெத்துன்னு எல்லாத்தையும் தொட்டு திடீர்னு மந்திரக்கோள் மாதிரி அந்த காடு அந்த மானுக்கு பிடிச்சு போச்சு. மூளை முடுக்கெல்லாம் அதுக்கு புரிஞ்சிருச்சு. வேறு காடா இருந்தாலும் இந்த காட்டுலயும் எல்லாம் இருக்கே. அருவி இருக்கு, மரம் செடி இருக்கு, மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் இருக்கு, தேன்கூடு கூட இருக்கு. என்ன குறை நமக்கு? புது காட்டோட ரகசியம் எல்லாம் அந்த மானுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பயமில்லாம அந்த மானு அந்த காடெல்லாம் சுத்துச்சு. பயமெல்லாம் போய் சாந்தமா போயிடுச்சு. கதையை முடித்தாள் அத்தை. கூடத்தின் மற்ற பகுதிகள் இருண்டிருந்தன. இந்த பகுதியில் மட்டும் வெளிச்சம். இருண்ட பகுதியை காடாய் கற்பனை செய்து கதை கேட்ட குழந்தைகள் அந்த மானுடன் தோழமை பூண்டு முடிவில் சாந்தப்பட்டு உறங்கி போயினர். தலையணைகளை அணைத்து உறங்கி போயினர். நீளமும் மஞ்சளும் கருப்பும் கலந்து முரட்டு துணி தலையணையில் சாய்ந்து ஒற்றை கண்ணை திறந்து உறக்கம் கலக்கத்தில் நான் பார்த்தபோது எங்கள் நடுவில் இரு கைகளையும் மார்பின் மேல் குறுக்காக போட்டு தன் தோள்களை அணைத்தவாறு முட்டியின் மேல் சாய்ந்து கொண்டு தங்கமத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இப்படித்தான் அந்த கதை நிறைவடைகிறது. கதையின் போக்கில் தங்கமத்தைக்கு என்ன சிக்கல் என்பது நேயர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எத்தனையோ விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு பெண்ணும் எதிர்கொள்கிறாள். அவள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை அவளாகவே சரியா போயிடும் என்ற எண்ணத்தோடு நகர்ந்து செல்கிறாள். அந்த சிக்கல்களை அவர்கள் கோலங்களாக பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியின் ஊற்றுகளாக பார்க்கிறார்கள், தனக்கு கிடைத்தவற்றை எண்ணி திருப்திப்பட்டு கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் வரம். அவர்களுக்கு வாய்த்தது சாபமாக இருந்தாலும் அவர்கள் வாய்த்தது நமக்கு வரம். இப்படிப்பட்ட பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடும். அவர்களுக்கு கண்களாலும் சொற்களாலும் ஒரு ஆறுதலை தெரிவிக்கும் நல்லதொரு எண்ணத்தோடு வாழத் துவங்குவோமா? நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நாங்கள் வெளியிடுற எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்க விரும்பினா விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.